உனக்காக பொருந்தேனே எனதழகா. ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். நாங்கள் நல்லா இருக்கோம். கண்டிப்பாக நீங்கள் எல்லாரும் நல்லா இருப்பீங்கன்னு நாங்கள் நம்புகிறோம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இது என்ன வீடியோன்னு பார்த்தீங்கன்னா, இது வந்து ஒரு புரிதலுக்கான வீடியோ. ஆமாம் ஃப்ரெண்ட்ஸ், கண்டிப்பாக இது ஒரு புரிதலுக்கான வீடியோ தான். ஸோ வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பண்ணுங்கள். இந்த வீடியோ ஃபுல்லாக நீங்கள் கமெண்ட் செக்ஷனில் கேட்டதுக்கான கொஷின்ஸ்க்கான ஆன்சர்ஸ் தான் வந்து இருக்கும். ஸோ கண்டிப்பாக இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். ஸோ ஃபர்ஸ்ட் பார்த்தீங்கன்னா, நான் வந்துட்டு லாஸ்ட் எபிசோட்லேருந்தே ஸ்டார்ட் பண்ணுறேன். லாஸ்ட் எபிசோடில் பார்த்தீங்கன்னா ஆபிக்கும் ஆதிக்கும் ஒரு இன்டிமேஷன் சீன், ஒரு ரொமான்டிக் சீன் வந்து ஒன்று வச்சுருந்துருப்பேன். ஸோ அது வந்து பார்த்தீங்கன்னா நிறைய பேருக்கு பிடிக்காம கூட போயிருந்துருக்கலாம், என்ன இவங்க ரொம்ப ஓவராக போகிறாங்க அப்படின்னு. ஸோ அந்த மாதிரி பிடிக்காம போனவங்க கிட்ட ஃபஸ்ட்டு நான் வந்து சாரி கேட்டுக்கிறேன். அண்ட் வந்து பார்த்தீங்கன்னா இவ்வளோ ரொமான்ஸ் வேண்டாம், கொஞ்சம் கம்மி பண்ணிக்கலாம் அப்படிங்கிற மாதிரி நிறைய பேர் வந்து ஃபீல் பண்ணுவீங்க. ஆக்சுவலாக ஒரு சீன் வந்துட்டு ஒருத்தவங்களுக்கு இந்த மாதிரி இருந்திருக்கலாம் அப்படின்னு தோணும், இன்னொருத்தவங்களுக்கு இது வேற மாதிரி இருந்திருக்கலாம் அப்படின்னு தோணும். ஸோ வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் உங்கள் எல்லாருக்குமே ஒரு பாயிண்ட் ஆஃப் வியூ வந்து இருக்கும். பட் அஸ் அட்மினா எனக்கு வந்து பார்த்தீங்கன்னா இந்த சீனை இப்படி தான் எடுத்துகிட்டு போகணும் அப்படின்னு எனக்கு ஒரு தாட் வந்து இருக்கும். அஃப்கோர்ஸ் என்னோட தாட்டை தான் அந்த இடத்துல நான் வந்து அப்ளை பண்ணியிருந்திருப்பேன். ஸோ எனக்கு எந்த மாதிரி அந்த சீன்ஸ் எல்லாமே எடுத்துகிட்டு போனால் கொஞ்சம் வந்து ரியலிஸ்டிக்காக இருக்குமோ அந்த மாதிரி தான் நான் வந்து எடுத்துகிட்டு போயிருந்திருப்பேன். எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் என்னோட லிமிட்டை நான் கிராஸ் பண்ணலை அப்படின்னு நான் வந்துட்டு நம்புகிறேன். அண்ட் அஃப்கோர்ஸ் உங்களுக்கு அது மாதிரி தோணி இருந்துச்சு, இல்லை நீங்கள் கிராஸ் பண்ணிட்டீங்க, ரொம்ப ஓவராக இருந்துச்சு அந்த சீன் அப்படின்னு உங்களுக்கு தோணி இருந்துச்சுன்னா ஐ எம் ஸோ சாரி. இதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா அந்த மாதிரி ஓவர் ரொமான்டிக் இல்லாமல் நான் வந்து வீடியோஸ் வந்து போடுறதுக்கு வந்து நான் ட்ரை பண்ணுறேன். அஃப்கோர்ஸ் நான் உங்கள் எல்லாருக்கிட்டையுமே முன்னாடியே கேட்டிருந்தேன், இந்த மாதிரி அபி ஆதிக்கு இனிமேல் ரொமான்ஸ் வரும் வைக்கலாமான்னு சொல்லிட்டு நான் கம்யூனிட்டி போஸ்ட்லேயே கேட்டிருந்தேன். நீங்கள் நிறைய பேர் வந்துட்டு கொஞ்சம் பேர் ரெஸ்பாண்ட் பண்ணீங்க, நிறைய பேர் வந்து ரெஸ்பாண்ட் வந்து பண்ணலை. அஃப்கோர்ஸ் நீங்கள் அங்கேயே கட் அண்ட் கிளியராக சொல்லியிருந்தீங்க அப்படின்னா நான் வந்து வச்சிருந்திருக்க மாட்டேன். இப்போயுமே நான் ரொம்ப ஓவராக ரொமான்ஸ் வைக்கிறணும் அப்படிங்கிற மாதிரி எனக்கு தோணலை. இஃப் இன்கேஸ் உங்களுக்கு தோணுச்சுன்னா மறக்காம கமெண்ட் செக்ஷனில் வந்து சொல்லுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். ஸோ இப்போ இதுக்கு இந்த எக்ஸ்ப்ளனேஷன் அப்படின்னு நிறைய பேர் வந்து யோசிப்பீங்க. இந்த எக்ஸ்ப்ளனேஷன் யாருக்காக அப்படின்னா, இப்போ கொஞ்சம் பேர் வந்து வீடியோ நல்லா இருக்குது அப்படிங்கிறத கமெண்ட் செக்ஷனில் சொல்லிட்டீங்க. பட் நிறைய பேருக்கு பார்த்தீங்கன்னா இவங்க கொஞ்சம் ஓவராக போயிட்டாங்களோ, ஓவர் ரொமான்ஸாக இருக்கும், ரொமான்ஸை கொஞ்சம் கம்மி பண்ணியிருக்கலாம் அப்படிங்கிற மாதிரி தோணியிருக்கும். ஸோ அவங்களுக்கான எக்ஸ்ப்ளனேஷன் வீடியோ தான் இது. அஃப்கோர்ஸ் என்னோட நேற்று போட்ட லாஸ்ட் வீடியோ பார்த்தீங்கன்னா கொஞ்சம் ரொமான்டிக்காக தான் இருந்திருக்கும். பட் நான் எதையுமே எக்ஸாஜரேட் பண்ணி சொல்ல கிடையாது. கப்பிள்ஸ்குள்ளே நார்மலாக நடக்கிற கான்வர்சேஷன் அண்ட் நியூலி மேரிட் கப்பிள்குள்ளே நடக்கிற கான்வர்சேஷனை தான் நான் வந்து சொல்லியிருந்திருப்பேன். அது இஃப் இன் கேஸ் உங்களுக்கு வந்துட்டு அது ஓவர் எக்ஸாஜரேட்டடாக எங்களுக்கு தெரிஞ்சது, ஓவர் ரொமான்டிக்காக இருந்தது அப்படின்னு நீங்கள் ஃபீல் பண்ணிங்கன்னா கண்டிப்பாக ஐ எம் ரியலி சாரி ஃபார் தட். அப்கமிங் வீடியோஸில் நான் வந்துட்டு அந்த மாதிரி ரொமான்டிக் சீன் வைக்கிறத நான் வந்து கொஞ்சம் குறைச்சிக்கிறேன். அண்ட் ஒன் மோர் திங், இப்போ நெக்ஸ்ட் எபிசோட் வரப்போகுது இல்லையா, அதுலேயுமே அபிக்கும் ஆதிக்கும் ஒரு ரொமான்டிக் சீன் வந்து வரும். ஸோ நீங்கள் இப்போ கன்ஃபியூஸ் ஆகலாம், என்ன இது இப்போ தான் சொன்னீங்க ரொமான்ஸை கம்மி பண்ணுறேன் அப்படின்னு, இப்போ அகைன் வந்து ரொமான்ஸ் சீன் வரும்னு சொல்கிறீங்களே என்ன அப்படின்னு. ஆக்சுவலாக அந்த சீன் நான் முன்னாடியே கிரியேட் பண்ணி வச்சுட்டேங்க. ஸோ அகைன் வந்துட்டு அதை ரீக்ரியேட் பண்ணுறதுக்கு கண்டிப்பாக டைம் எடுக்கும் ரொம்ப. ஸோ அதனால வந்துட்டு அதை மட்டும் கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணி பார்த்துக்கோங்க. நெக்ஸ்ட் வர எபிசோட்ஸில் கண்டிப்பாக நான் ரொமான்டிக் சீனை வந்து கம்மி பண்ணிடுறேன். ஸோ அந்த ஒரு எபிசோடு மட்டும் கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணி பார்த்துக்கோங்க. ஆமாம் ஃப்ரெண்ட்ஸ், ஸோ என்னோட கதையில் பார்த்தீங்கன்னா இது வரைக்குமே நான் முகம் சுளிக்கிற மாதிரி ஒரு சீனுமே வந்து வச்சதில்லை. அஃப்கோர்ஸ் இப்போயும் நான் வைக்கலைன்னு நான் வந்து நம்புகிறேன். பட் உங்கள் யாருக்காச்சும் அப்படி தோணி இருந்துச்சுன்னா கண்டிப்பாக இனி வர வீடியோஸில் நான் வந்துட்டு ரொமான்ஸ் சீனை வந்து கண்டிப்பாக கம்மி பண்ணுறேன். ஸோ இதுக்கான கருத்துக்களை கண்டிப்பாக நீங்கள் கமெண்ட் செக்ஷனில் வந்து சொல்லுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். ஸோ அதை பொறுத்து தான் என்னோட நெக்ஸ்ட் மூவ் எப்படி இருக்கும் அப்படிங்கிறத நான் டிசைட் பண்ண முடியும். அண்ட் இன்னொரு விஷயம் உங்ககிட்ட ஷேர் பண்ணிக்கணும்னு நினைக்கிறது வந்து என்னன்னா, ஒரு 2-3 எபிசோட்ஸ்க்கு முன்னாடி ரேஷ்மா அப்படிங்கிற ஒரு புது வில்லியை நான் வந்து இன்ட்ரடியூஸ் பண்ணியிருந்திருப்பேன். ஸோ அவங்க இனிமேல் அப்கமிங் வீடியோஸில் வந்து வருவாங்க. ஸோ எதுக்காக இப்போ திடீர்னு நீங்கள் ரேஷ்மாங்கிற வில்லியை வந்து இறக்குறீங்க அப்படின்னு உங்களுக்கு வந்து கொஸ்டின்ஸ் வரலாம். ஆக்சுவலாக இது வந்து அந்த வீடியோலேயே கமெண்ட் செக்ஷனில் ஒருத்தவங்க கேட்டிருந்தாங்க, இப்போ தான் மருது ப்ராப்ளம் முடிஞ்சது, சோனியா முடிஞ்சது, அகைன் வந்துட்டு இப்போ எதுக்கு நீங்கள் ரேஷ்மா வந்துட்டு எடுத்துகிட்டு வரீங்க அந்த மாதிரி. அஃப்கோர்ஸ் ஒரு ஸ்டோரி அப்படின்னு எடுத்துட்டோம்னா எப்பவுமே ரொமான்டிக்காக போனால் நல்லா இருக்காது. எப்பவுமே வந்துட்டு ஃபைட் சீன்ஸாக இருந்துச்சுன்னா அப்பயுமே நல்லா இருக்காது. எப்பவுமே ஒரு வில்லத்தனமா இருக்காங்க அப்படின்னாலும் அப்பயுமே நல்லா இருக்காது. ஸோ எல்லாமே மிக்ஸ்டாகி இருந்தால் மட்டும்தான் அது ஒரு ஃபுல் பேக்கேஜ், ஒரு என்டர்டைன்மெண்ட் பேக்கேஜாக வந்து இருக்கும். ஸோ அதனால தான் வந்து ரேஷ்மா அப்படிங்கிறவங்கள நான் வந்து இறக்குறேன். ஸோ அவங்களோட பார்ட்டுமே கண்டிப்பாக வந்து பிடிக்கும். ஸோ நீங்கள் வந்து என்னன்னா எப்பயுமே வந்துட்டு ஒரு ஸ்டோரியில் வில்லன் வில்லியே இருக்கக்கூடாது அப்படின்னு வந்துட்டு நிறைய பேர் வந்து நினைக்கிறீங்க. அது உங்களோட தப்பு கிடையாது. பட் வில்லன் வில்லி இருந்தால் தான் ஸ்டோரி இன்ட்ரெஸ்டிங்காக வந்து போகும். ஏன்னா நாங்கள் ஸ்கிரிப்ட் வந்து ரெடி பண்ணும்போதே எல்லா கேரக்டர்ஸுமே வந்துட்டு ரெடி பண்ணி
வச்சிருவோம். ஸோ எங்கள் ஸ்கிரிப்ட் படி போனால் தான் நாங்கள் நினைக்கணும்னு நினச்ச ஸ்டோரியை உங்களுக்கு வந்து ப்ரெசென்ட் பண்ண முடியும். இடையில வந்துட்டு உங்களுக்கு இது எங்களுக்கு பிடிக்கலன்னா சில இடத்துல நம்ம வந்து ஸ்டோரியை வந்து சேஞ்ச் பண்ணிக்கலாம். பட் எல்லா இடத்துலையும் சேஞ்ச் பண்ணோம் அப்படின்னா அது வந்து ஸ்கிரிப்டே வந்து டோட்டலாக வந்து சேஞ்ச் ஆகிடும். ஸோ ரேஷ்மா வந்துட்டு கண்டிப்பாக அப்கமிங் வீடியோஸில் வந்து வருவாங்க. அஃப்கோர்ஸ் நல்ல ஒரு வில்லியாக தான் வருவாங்க. ஸோ அவங்க வந்ததுக்கப்புறம் நிறைய ட்விஸ்ட்டு நிறைய டர்ன்ஸ் எல்லாமே இருக்கும். ஸோ மறக்காமல் டெய்லி வந்து எபிசோட்ஸை வந்து பார்த்துருங்க. ஸோ நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா நிறைய பேர் வந்து ஏன் டெய்லி வீடியோ போட மாட்டேங்கிறீங்க அப்படின்னு சொல்லிட்டு வந்து கேட்குறீங்க. ஸோ எனக்குமே டெய்லியும் வீடியோ போடணும் தாங்க ஆசை. பட் டெய்லி நம்ம வீடியோ போடணும்னா நமக்கு ஒரு மோட்டிவேஷன் வந்து இருக்கணும் இல்லையா? ஸோ எங்களை மாதிரி கிரியேட்டர்ஸ்க்கு பெரிய மோட்டிவேஷனே வியூஸ் தாங்க. ஸோ அதுவே எனக்கு வந்துட்டு இல்லை. ஏன்னா நீங்கள் பார்த்தீங்கன்னாவே தெரியும் எனக்கு மேக்ஸிமமாகவே 250 வியூஸ் தான் வந்து போகும். இந்த சீரியல் நான் எப்பயோ வந்து ட்ராப் பண்ணியிருந்துருக்கலாம். ஏன்னா 250 வியூஸ் ரெகுலராக போயிட்டு இருக்கிறதுக்காக யாருமே வந்துட்டு இவ்வளோ டைம் ஸ்பெண்ட் பண்ணி வீடியோ போடுவாங்களா அப்படின்லாம் எனக்கு தெரியாதுங்க. ஆனால் நான் வந்து நிறையாவே டைம் ஸ்பெண்ட் பண்ணி தான் வந்து ஒரு நாளுமே வந்து வீடியோஸ் வந்து போட்டுட்ருக்கேன். உங்களுக்கு தோணலாம் என்ன எல்லா கிரியேட்டர்ஸும் இதையே சொல்லிக்கிட்டு இருக்காங்க, வீடியோ மேக் பண்ணிட்டு இருக்கேன், நிறையா வந்துட்டு டைம் ஸ்பெண்ட் பண்ணி போடுறேன் அப்படின்னு உங்களுக்கு தோணலாம். அஃப்கோர்ஸ் இந்த கார்ட்டூன் வீடியோ மேக் பண்ணுறது அவ்வளோ ஈஸியான விஷயமே கிடையாதுங்க. நீங்கள் வந்து ஸ்க்ரீனில் வந்துட்டு ஒரு கார்ட்டூனுக்கான காஸ்டியூம் பார்ப்பீங்க, பேக்ரவுண்ட் பார்ப்பீங்க, அவங்க வைக்கிற சாங்ஸ் எல்லாத்தையும் பார்ப்பீங்க. ஆனால் இது எல்லாத்தையுமே நாங்கள் எடுக்கிறதுக்கு எந்த அளவுக்கு கஷ்டப்படுறோன்னு எங்களுக்கு தான் தெரியும். ஏன்னா இப்போ ஒரு கார்ட்டூன் வந்து உட்காந்துருக்காங்க அப்படின்னா அவங்களுக்கு உட்கார்ற மாதிரி இமேஜஸ் வந்து தேடணும். நின்றுட்டு இருக்காங்க அப்படின்னா நின்றுட்டு இருக்க மாதிரி இமேஜஸ் தேடணும். நெக்ஸ்ட் நாங்கள் எடுக்கிற இமேஜஸ் அவங்க ஹேர் ஸ்டைலுக்கு கரெக்டாக செட் ஆகணும். அதுக்கப்புறம் பேக்ரவுண்டுக்கு கரெக்டாக செட் ஆகணும். நெக்ஸ்ட் ப்ராப்பர்ட்டிஸ் எடுக்கிறோன்னா கரெக்டான ப்ராப்பர்ட்டிஸ் வந்து எடுக்கணும். நெக்ஸ்ட் சாங்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா காப்பிரைட் இல்லாத சாங்ஸாக எடுக்கணும். காப்பிரைட் இருக்கிற சாங்ஸாக இருந்துச்சுன்னா அஃப்கோர்ஸ் காப்பிரைட்டட் அப்படின்னு சொல்லிட்டு வந்துடும். ஸோ இது மாதிரி நிறைய விஷயம் இருக்குங்க. ஸோ ஒரு வீடியோ மேக் பண்ணுறதுங்கிறது அவ்வளோ ஈஸியான விஷயமே கிடையாது. அண்ட் எல்லா கிரியேட்டர்ஸுமே அவங்க டைமை வந்து நிறைய ஸ்பெண்ட் பண்ணி தான் வந்துட்டு வீடியோஸ் எல்லாத்தையுமே வந்து கிரியேட் பண்ணிகிட்டு இருக்காங்க. ஸோ அஃப்கோர்ஸ் எல்லாருக்குமே நீங்கள் வந்து சப்போர்ட் பண்ணுங்கள். அண்ட் எனக்குமே வந்து சப்போர்ட் பண்ணுங்கள். என்னைக்காச்சும் ஒரு நாள் என் வீடியோ வந்துட்டு நல்லா வியூஸ் போயிடாதாங்கிற நம்பிக்கையில் தான் ஒரு நாளும் நான் ஹோப்பை விடாமல் டெய்லியுமே வந்து வீடியோஸ் வந்து கண்டினியூஸாக போட்டுட்ருக்கேன். அண்ட் நான் ரொம்ப டெடிகேட்டிவாக தான் போட்டுட்ருக்கேன். அஃப்கோர்ஸ் ஐ பிலீவ் நான் நல்லா தான் ஸ்டோரியை கொண்டுட்டு போயிட்டுருக்கேன் அப்படின்னு. ஸோ இதுக்கப்புறம் அவங்க கையில் தாங்க இருக்குது. அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா உங்ககிட்ட நான் ஷேர் பண்ணிக்கணும்னு நினைக்கிற விஷயம் என்னன்னா, இப்போ வந்து நீங்கள் எல்லாருமே வந்துட்டு நிறைய கார்ட்டூன் சீரியல்ஸ் வந்து பார்ப்பீங்க. ஒருத்தவங்களும் ஒரு மாதிரி வேலை எடுத்துகிட்டு போயிருப்பாங்க. அண்ட் ஒரு சீரியலுக்குமே அவங்களோட வாய்ஸு, டயலாக்ஸு, ப்ராப்பர்ட்டிஸு, ட்ரெஸ்ஸு, ஹேர் ஸ்டைல் எல்லாமே வந்து டிஃப்ரெண்ட்டாக தான் வந்து இருக்கும். நீங்கள் வந்து ஒரு சீரியலை இன்னொரு சீரியலோட கம்பேர் பண்ணி இது அது மாதிரி இல்லையே, அது இது மாதிரி இல்லையேன்னு கம்பேர் பண்ணாதீங்க. ஏன்னா ஒரு கிரியேட்டர்ஸ்க்குமே ஒரு தாட்ஸ் வந்துருக்கும். அவங்க தாட்டை தான் அவங்க வந்து அப்ளை பண்ணுவாங்க. ஸோ எப்போவுமே வந்து ஒருத்தவங்களால இன்னொருத்தவங்க மாதிரி ஆகவே முடியாதுங்க. அண்டு என்னோட இது வந்து எனக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் சீரியல். இப்போ தான் நான் ஃபர்ஸ்ட் டைம் இந்த மாதிரி வந்து மேக் பண்ணுறேன். ஸோ நிறைய இடத்துல நான் வந்து பார்த்தீங்கன்னா அதுக்கப்புறம் வந்துட்டு அந்த மாதிரி வந்து யூஸ் பண்ணுவேன். ஆக்சுவலாக என்னோட வே ஆஃப் ஸ்பீச்சே அப்படி தாங்க இருக்கும். நார்மலாக நான் பேசும்போதே சொல்லி தான் பேசுவேன். அண்டு நான் முடிக்கும் போதே அந்த மாதிரி தான் வந்து முடிப்பேன். ஸோ அது வந்து சில பேருக்கு கொஞ்சம் வந்து இரிட்டேட்டிங்காக இருக்கலாம். அதையுமே நான் மாற்றிக்க வந்து சேஞ்ச் பண்ணிக்கிறேன். ஸோ என்னதான் நம்ம வந்துட்டு ஒரு விஷயத்தையுமே பார்த்து பண்ணாலும் ஒரு சில இடத்துல நம்மளோட ஒரிஜினாலிட்டி வெளியில் வந்துடும். அப்படி தான் வந்து எனக்குமே வந்து வருது. ஸோ நான் அதை வந்து அவாய்ட் பண்ணிக்க வந்து ட்ரை பண்ணிக்கிறேன். எல்லா கிரியேட்டர்ஸ்க்குமே அவங்க வே ஆஃப் ஸ்பீச்சில் தான் வந்து பேசுவாங்க. ஸோ உங்களுக்கு அது சம்டைம்ஸ் வந்து கம்ஃபர்டபுளாக இருக்காது. பட் வந்து அது வந்து அந்த கிரியேட்டரோட தப்பு கிடையாது. நான் இவ்வளோ நேரம் கிரியேட்டர்னு சொல்கிறது அந்த அட்மினை தான் வந்து சொல்கிறேன். ஸோ அது வந்து அவங்களோட தப்பு வந்து கிடையாது. ஸோ அதை மட்டும் கொஞ்சம் வந்து அக்செப்ட் பண்ணிக்க ட்ரை பண்ணுங்கள். ஸோ எல்லாமே உங்கள்கிட்ட நான் எக்ஸ்பிளைன் பண்ணி முடிச்சிட்டேன்னு நினைக்கிறேன். ஆமாம் ஃப்ரெண்ட்ஸ், இதெல்லாம் தான் உங்ககிட்ட நான் எக்ஸ்பிளைன் பண்ணணும் அப்படின்னு நினச்சேன். அஃப்கோர்ஸ் பண்ணிட்டேன்னு நினைக்கிறேன். அண்ட் இவ்வளோ நேரம் என்னோட ஸ்பீச்சை பொறுமையாக கேட்ட உங்கள் எல்லாருக்குமே ரொம்ப நன்றி. அண்டு முகம் தெரியாத, என் பேர் தெரியாத, என் ஊர் தெரியாத எனக்காக சப்போர்ட் பண்ணிக்கிட்டு இருக்க எல்லாருக்குமே ரொம்ப நன்றி. அண்டு நான் முடிக்கணும்னு இருந்த சீரியல் இது வியூ சரியாக போகலைன்னு. பட் அதை வந்துட்டு கண்டினியூ பண்ணுங்கன்னு நிறைய பேர் எனக்கு வந்து சப்போர்ட் வந்து பண்ணினீங்க. அவங்களுக்காகவே ரொம்ப நன்றி. நீங்கள் கொஞ்சம் பேர் எனக்கு கொடுத்த சப்போர்ட்னால தான் எனக்கு வியூஸ் போகலைனாலும் பரவாயில்ல, நம்ம வந்துட்டு ஒரு ஸ்டோரியை எடுத்துட்டோம், அதை கம்ப்ளீட் பண்ணிடணும் அப்படிங்கிறதுக்காக நான் வந்துட்டு கம்ப்ளீட் பண்ணணுங்கிறதுக்காக தான் நான் வந்து எடுத்துகிட்டு போகிறேன். அதுக்காக நான் வந்துட்டு கம்ப்ளீட் பண்ணணுங்கிறதுக்காக ஏதோ ஒரு எபிசோடு டக்குன்னு முடிச்சிடுவோம் அப்படின்லாம் கிடையாது. நான் அந்த ஸ்டோரி ஸ்டார்ட் பண்ணும்போது எப்படி என் ஸ்டோரியை எடுத்துகிட்டு போகணுன்னு நான் ஒரு ட்ராக் வந்து வச்சுருந்தனோ அதே ஸ்கிரிப்ட் படி தான் நான் வந்து எடுத்துகிட்டு போயிட்டுருக்கிறேன். எனக்கு வியூஸ் போகலைங்கிறதுக்காக நான் வந்துட்டு சீக்கிரமாக முடிக்கணுங்கிறதுக்காக எந்த ஒரு பார்ட்டையுமே நான் வந்து ஸ்கிப் பண்ணலை. அஃப்கோர்ஸ் இனி வர எபிசோட்ஸ் எல்லாத்துலேயுமே நிறைய ட்விஸ்டெல்லாம் இருக்குது. ஸோ மறக்காமல் பாருங்கள். சில எபிசோடில் வந்துட்டு உங்களுக்கு பிடிக்காம கூட இருக்கலாம். ஸோ அதையும் வந்துட்டு கொஞ்சம் மன்னிச்சு பார்த்துக்கோங்க.
ஆமாம் ஃப்ரெண்ட்ஸ். ஸோ என்னோட எபிசோட பார்த்தீங்கன்னா ஒரு 250 பேர் தான் வந்து பார்க்குறீங்க. உங்கள் எல்லாருக்குமே ஒரு ரெக்வஸ்ட் தான் வந்து வைக்கிறேன். நீங்கள் பார்க்குற நீங்கள் ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பார்த்துருங்க. ஸோ அப்படி நீங்கள் பார்த்தா மட்டும்தான் எனக்கு வந்து வாட்சர்ஸ் வந்து இன்க்ரீஸ் ஆகும். அஃப்கோர்ஸ் இதை கூட நான் ஒரு மோட்டிவேஷனாக வந்து எடுத்துக்குவேன். வாட்சர்ஸ் எனக்கு இன்க்ரீஸ் ஆனிச்சுன்னா ஓகே வியூஸ் போகல, அட்லீஸ்ட் வாட்சர்ஸ் ஆச்சு வருது அப்படின்னு இன்னும் பெஸ்ட்டாக கொடுக்கறதுக்கு நான் வந்து ட்ரை பண்ணுவேன். ஸோ மறக்காமல் எல்லாரும் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். உங்களுக்கு இந்த ஸ்டோரி பிடிச்சிருந்துச்சுன்னா உங்கள் ஃபேமிலி ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்குமே வந்து சென்ட் பண்ணுங்கள். அண்ட் ஏதாச்சும் நிறைய குறை இருந்துச்சுன்னா மறக்காமல் கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். நான் அதை வந்து திருத்திக்க வந்து ட்ரை பண்ணுறேன். அண்டு உங்களை ஹர்ட் பண்ணுற மாதிரி உங்கள் மனசை பாதிக்கிற மாதிரி நான் எந்த சீன்ஸையுமே இது வரைக்கும் வைக்கல. இதுக்கு மேலேயே நான் வைக்க மாட்டேன். இஃப் இன் கேஸ் நீங்கள் அந்த மாதிரி ஃபீல் பண்ணியிருந்தீங்க அப்படின்னா ஐ எம் ரியலி சாரி ஃபார் தட். ஸோ உங்கள் வீட்டு பிள்ளையாக நினச்சி என்னை மன்னிச்சிருங்க ஃப்ரெண்ட்ஸ். ஸோ இத்துடன் நான் எனது உரையை முடித்துக் கொள்கிறேன். உங்கள் எல்லாருமே என்னோட உனக்காக பிறந்தேன் சீரியல் வழியாக நெக்ஸ்ட் எபிசோடில் வந்து பார்க்குறேன். ஸோ என் சேனலை இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் நீங்கள் பண்ணலை அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி பாருங்கள். நான் ஒரு நாள் விட்டு ஒரு நாள் வந்துட்டு எபிசோடு வந்து போட்டுட்ருக்கேன். ஸோ மறக்காமல் எபிசோட்ஸை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். எபிசோடு உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். அண்ட் உங்கள் ஃபேமிலி ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்குமே வந்துட்டு ஷேர் பண்ணுங்கள். ஸோ வியூஸ் வந்து இன்க்ரீஸ் ஆகும் அப்படிங்கிற நம்பிக்கையில் இந்த வீடியோ நான் வந்து க்ளோஸ் பண்ணுறேன். உங்களை நான் நெக்ஸ்ட் எபிசோடில் பார்க்குறேன். பாய் ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.